நண்பர்களுக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு முயற்சி. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழக்கான சூப்பரான ஒரு கணிப்புகள் பார்த்தலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பிள்ளைக்கெல்லாம் ஆளுங்கிறத போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சரிங்களா, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/3/26 சரிங்களா, நமக்கு சாமிருதி 44 சாம்பிரதி 44. ஸோ இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ நேற்று நம்மளால் கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கொடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வின்னிங்குமே வந்துருந்துச்சு. சரி, நிறைய பேர் வீடியோ போடுங்க நண்பா, 28ஆம் வீடியோ போடல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மந்த் எண்டு நண்பா சரிங்களா, ஒன்றும் பேட்டர்ன் வந்து கிளிக்கிங்கே ஆகலை சரிங்களா. மந்த் எண்டுங்கிறதுனால பேட்டர்ன் கிளிக்கிங்கே ஆகலை. ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன். இன்னும் நமக்கு செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சோன்னே. ஸோ உங்களுக்கு இது பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்து நம்மளோட பேட்டர்ன் யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. நமக்கு ரிசல்ட் என்ன வச்சுருந்தோம் அப்படின்னா 913. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு பேட்டர்ன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஆட்டத்தில் கண்டிப்பாக இது நமக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா இதோடு நம்ம நிற்க போகிறது கிடையாது. அடுத்தடுத்து அப்படியே கேம் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. தோல்வியை கண்டு நம்ம தூண்ட போனதும் கிடையாது சரிங்களா. வெற்றியை பார்த்து என்றைக்கும் ஆடினதும் கிடையாது. சின்ன சின்ன வெற்றி, சின்ன சின்ன தோல்வி நம்ம வாழ்க்கையில் கடந்து போயிட்டே தான் இருப்போம். ஸோ இப்போ சாம்பிரதி 44 சரிங்களா, நமக்கு 1/3/2026 மாதத்தின் முதல் நாள் கேம் எப்படி கொண்டு போகிறாங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் வருது அப்படின்னா சொல்லுங்கள் சரிங்களா. எனக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வர கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி ஒரு பிரயோஜனமாக ஒரு ப்ராஃபிட்டோட ஒரு கேமை கொண்டு போகலாம் சரிங்களா. ஏன்னா 2 பேருமே வந்து கஷ்டப்படுற சூழ்நிலையில் இருக்கவங்க தான். ஸோ எனக்கு வின்னிங் வந்தாலும் அது உங்களுக்கு வந்த மாதிரி தான், உங்களுக்கு வின்னிங் வந்தாலும் எனக்கு வந்த மாதிரி தான். ஒரு அண்ணனா தம்பியாக தான் நான் வந்து எல்லாரையுமே பார்க்குறேன் சரிங்களா. அந்த ஒரு மனப்பான்மையில் தான் எல்லார்ட்டையும் நான் இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்ருக்கேன். பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ரூபாயுமே நம்ம கஷ்டப்பட்டு தான் வந்து ஒவ்வொரு ரூபாயுமே நம்ம சம்பாரிச்சிட்ருக்கோம். ஸோ ஏபிசி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 147 528 சரிங்களா. 147 528. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்ன் வருது. சரியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை சரிங்களா. நல்ல ஒரு வெற்றி, நல்ல ஒரு கேம் ப்ளே கண்டிப்பாக இது எடுத்து கொடுக்கும். நம்ம சின்ன சின்ன லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. ஃபுல்லாக எடுத்தோன்னா ஹையாக ப்ளே பண்ண வேண்டாம், கொஞ்சம் வந்து சிம்பிளாகவே போகலாம் சரிங்களா. ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கேம் எடுத்துகிட்டு போக முடியும். இங்கேயே நின்றுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தோல்வி நோக்கி தான் போயிடுவோம் சரிங்களா. பாருங்கள், பிடிச்சிருந்தா எடுத்து ஒரு செட்டு வச்சு பாருங்கள். ஏன்னா இது நம்முடைய தனிப்பட்ட கணிப்புகள் தான் சரிங்களா. இது எந்த விதமான இதையும் சேர்ந்தது கிடையாது. ஒருத்தர் 28ஆம் கெஸ்ஸிங் போகலான்னு கேட்டிருந்தாரு. ஆனால் இப்போ இன்றைக்கி போட்டிருக்க பாருங்கள் 1ஆம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சு பாருங்கள், இல்லைனா வேண்டாம் சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன், நிறைய டிக்கெட் போடுறீங்க, டிக்கெட் போடுறதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், வெயிட்டாக ஒரு நல்ல ஒரு வெற்றியோடு திரும்ப போடலாம் சரிங்களா. ஆல் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 மற்றும் 7 உங்கள் கணக்கில் வந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு வெற்றி, நல்ல ஒரு கேம் ப்ளே கண்டிப்பாக இதிலேருந்து வரும். நாளை ஒரு நல்ல ஒரு சூப்பரான கேள்வி கணக்கு சீட்டில் சந்திக்கலாம்.